20 கிலோமீட்டர் 1 ஹவர் காமிக்குது. அவ்வளோ எதுவும் பண்ண முடியாது. யானை இறங்கிச்சுன்னா எப்படி ப்ரோ இந்த காட்டுக்குள்ளலாம் வந்துருக்கானுங்க? பஸ்ஸே போகுது. இப்பயே ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. அதை ஏறணும் நானும். இதுனா சிவயோகி முனீஸ்வர சன்னதி சிவபுரம் இல்லை எப்படி தானே காமிக்குது? தப்பாக காமிக்குது. அது ஒகேனக்கல் தான். ஒகேனக்கல் அது இல்லையே, அப்படி வராது. இல்லை உங்களை போடுங்க ஒகேனக்கல் தான். எந்த ரூட்டுன்னு பார்க்கலாம். ஒகேனக்கல் அந்த ரூட்னா கொஞ்சம் சுற்றிட்டு போகிற மாதிரி ஆயிருமே. ஒகேனக்கல் அந்த ரூட்னா சுற்றிட்டு போகிற மாதிரி ஆயிருமே. இல்லை இங்கே யாருக்கிட்ட கேட்கலாமா ஒகேனக்கல் இப்படி போகலாமான்னு? ஆப்போசிட்டா? ஓஹோ, ஓகே ஓகே. அப்போ அங்கே போய்ட்டு அங்கேருந்து ஒகேனக்கல் தூரம் ஆயிரும். சரி ஓகே. ஓகே ஓகே. ஆஹா சரி ஓகே, போய் பார்க்கலாம். இது 20 கிலோமீட்டர் 1 ஹவர் காமிக்குது. கரெக்டு தான். சடன் கட்டிங்க. கார்காரன் வேறு வழி விட மாட்டேறான். போனால் போயிடும், வழியை விட மாட்டேறாங்க. எல்லாம் சரியான காட்சி செக்ஷன் இதெல்லாம். அவ்வளோ எதுவும் பண்ண முடியாது. யானை இறங்கிச்சுன்னா இந்த இந்த இடத்துல தானே ஒரு டைம் யானை வந்துச்சுன்னு சொல்லி போட்டானுங்க. ஏன்னா வண்டி என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? எதுவும் பண்ணுறதுக்காவது மெக்கானிக்கு யார் போய் கூப்பிடுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா எத்தனை வந்தால் ஒரு நல்ல வண்டியாக எத்தனை வரணும். ரோடு செம்மையாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிட்டு பிட்டாக இருக்குது வீடுங்கள்லாம். அந்த ஊர் பக்கம்னா இருக்கும்ல, இந்த ஊருக்கு அந்த ஊருக்கு அந்த மாதிரி. அதே மாதிரி தான். பக்கத்தில் இருந்தால் சேஃப்டி அதிகம். இதோ உரிகம்னு போட்டிருக்கு. உரிகம் 6 கிலோமீட்டரா. எப்படி ப்ரோ இந்த காட்டுக்குள்ளலாம் வந்துருக்கானுங்க? எப்படி இந்த காட்டுக்குள்ளலாம் வந்திருக்கானுங்க? பஸ் வருது. பஸ்ஸே போகுது. கர்நாடகா பஸ் அது. இப்பயே ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. இருப்பாங்க, ஆனால் மேலே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் மலை மேலே போகுதுன்னு நினைக்கிறேண்ணா. இங்கே பாருங்க, யானைலாம் வந்து உடச்சிட்டு இருக்குது. மலை மேலே தான் இருக்கோம் இப்போ நம்ம. அத்தான் இங்கன்னா டவரே இல்லை சுத்தமாக. வண்டி இழுக்கிறதுக்கே கஷ்டப்படுது. ஆனால் வரக்கூட சல்லுன்னு வந்துடலாம். ஆனால் 10 கிலோமீட்டர் தான் காமிக்குது. ½ அன் ஹவர் காமிக்குது. ஓகே ஓகே. உள்ளனா போயிட்டா எதுவுமே தெரியாது. வழி அங்கங்கே இருக்குண்ணா உள்ளே போகிறதுக்கு. எங்கே விறகு பார்த்த இடம்லாம் விறகாக தான் இருக்குது ஃபுல்லும்.
இதெல்லாம் டக்குன்னு பற்றிக்கிச்சுன்னா ஃபுல்லாக பற்றிக்கும். மூலிகை மரமா? ஆ பெண்டு கண்டர் R15 இல்லை, பல்சர் போயிடும். பல்சர் போயிடும், உங்கள் வண்டி போயிடும். இந்த வண்டி தான் கொஞ்சம் இது. இங்கே போய் லெஃப்ட் காமிக்குது. இப்படி காமிக்குது. அது அப்படி போல். வண்டிங்கன்னா போயிட்டு வந்துட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஃப் ரோடுன்னு சொன்னால் இங்கே ஓரளவு இருக்கக்கூடாதா? இடம் தான் செம்மையாக இருக்குது. வில்லேஜே தான், மாதிரினா இல்லை. ஐயோ, இன்னும் நல்லா ஒரு கல்லு மண்ணாக இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். ஓட்டுறது நல்லா இருக்கும். ஆனால் வண்டி செட் ஆகாது. ஆனால் த்ரில்லிங்காக இருக்கும் ஓட்டுறது. இங்கேருந்தே 10 நிமிஷம் காமிக்குது. 10 நிமிஷம். அந்த மலை ஏறணும். நானும் அந்த மலை தான் ஏறணும். அப்படி தான் காமிக்குது. இதுனா சிவயோகி முனீஸ்வரர் சன்னதி சிவபுரம். ஆமாம், மடமா? ப்ரோ, இந்த மலை தான் ஏறணும். போர்டு இருக்கு பாரு. இல்லை, எப்படி தானே காமிக்குது? அது தப்பாக காமிக்குது. அதுதான்டா ரூட்டு தப்பாக காமிக்குது ப்ரோ. இங்கே ரூட்டே இல்லை. ஓகே, இது வந்து நூறுந்து சுவாமி மடம். இது வந்து இளநீர் கோயில். ஓகே, இந்த கோயிலுக்கு போயிட்டு போகலாம். அது அந்த ஜீவ சமாதி இருக்கு ப்ரோ. போப்போம். நானும் அதான் பார்த்தேன். ஏன்னா அப்படி ஒன்று காமிக்குது, இப்படி ஒன்று காமிக்குது. உட்காந்து வர முடியல. ஏன்னாச்சு? இந்த ஆக்ஷன் கேமராவில் வேறு சார்ஜ் வேறு கம்மியாகுது. ஆனில் இருக்கு. இதுதானே நம்மளுக்கு வேணும். இல்லை, அங்கே போய் சார்ஜ் போட்டு கோயிலே காணாம. அதான் கீழே அங்கே வண்டி விடுறதுக்கு இடம் இருக்குமே. ஐயோ, பாருங்க இருக்காங்க. இல்லை, இடம் இல்லை. அது இடம் இல்லையா? ஒரு வழி பார்த்தீங்கன்னா இளநீர் கோயிலுக்கு வந்தாச்சு. இதுதான் இளநீர் டெம்பிள். ஷூ இங்கே விட்டுருங்க. ஷூ இந்த மாதிரி காட்டுக்குள்ளே வந்து கட்டி வச்சுருக்காங்க. இதாங்க இளநீர் டெம்பிள். அப்படியே போய் பார்ப்போம். அப்படியே ஃபேஸ் காமிக்கலாமா? அப்படியே இருக்கிறோம். வண்டினா பார்த்தீங்கன்னா மேலே இருக்குதுங்க. வண்டி மேலே விட்டு கீழே ரொம்ப தூரம்னா இல்லை, சும்மா கொஞ்சம் தூரம் நடந்து வரணும், அவ்வளோ. நீங்கள் அப்படி வியூ காமிக்கிறேன். அங்கே வரும்போது சூப்பராக இருந்துச்சு. பற்றி ஒரு ஆலமரத்துக்கு கீழே அந்த வியூவெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. இதாங்க வியூ. திஸ் இஸ் இளநீர் டெம்பிளாம். நம்ம ஹெல்மெட் இங்கே வச்சுருவோம். இதாங்க இளநீர் டெம்பிள்.
ப்ரோ அவ்வளோ தூரம் 2 மலை தாண்டி இறங்கணும். அஞ்சட்டியில் அந்த சார் நம்ம டீ குடிச்சிருந்தோம்ல அங்கே மட்டும்தான் கடை. இது கடைங்களா? இங்கே தான். ஆமாம், இங்கே ஃபுல்லு காடு தான். 10 கிலோமீட்டர். உள்ளே போங்க. என்ன ரொம்ப வருஷமாக இருந்துட்டு அதுக்கு நம்ம அது இன்ஜினியர் இருக்கும் கண்டினியூஸாக அவங்க உள்ள அதே நம்ம ஏற்றிட்டு அந்த மாதிரி கான்செப்ட். ಹೇಳು ಇಲ್ಲ ದೇವಸ್ಥಾನ ಇದ್ದೀನಿ ನಾನು. ரெண்டுமே சிவன் தான். சிவன் தான். அதில் பாம்பு இது பண்ண மாதிரி இருக்குது. இது அப்படின்னா நாம் சாப்பிட்டுதான். அப்படியா? ஓகே ஓகே. ஒரு வழியாக சுரேஷ் இந்த நீங்கள் தான் எக்ஸ்பர்ட். முன்னாடி எக்ஸ்பர்ட் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள சாமி பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா ஒசூர்லேருந்து கரெக்டாக ஒரு 70 கிலோமீட்டரா 50 கிலோமீட்டர்ஸில் இருக்குங்க. இளநீர் டெம்பிள். இளநீர் டெம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இளநீரில் வந்து விளக்கெரியுது. அதுதான் இங்கே ட்ரெண்டிங் சொல்கிறதுல இவங்களோட ஊர் நம்பிக்கை. இந்த இளநிக்காக ஒசூர்லேருந்து வந்திருக்கோம்ல. இந்த இளநிக்காக ஒசூர்லேருந்து வந்துடுறோம். ನೋಡಿದ್ಯಾ ಗುರು ಎಳ್ನೀರಲ್ಲಿ ಬೆಳಗೋ ದೀಪ ನೀನು வீடியோவில் பார்த்தேன். ஏய் இது ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில்ரா. உனக்கு எவ்வளோ வருஷமாக இருக்குது? அவருக்கு தெரியல, அவங்களுக்கே தெரியல. அவங்க தான் ನಾನು ಅದಂತ ಮಾಡೋಕೋದೆ அந்த காலத்தில் இங்கே ಬರ್ತದೇನೋ ಬರೋದಿಲ್ಲ ಇರೋ அது ரொம்ப ஸ்ட்ராங். உள்ள போகலாமா? உள்ள போகலாமா? இதுதான் பார்த்தீங்கன்னா நல்ல ஜீவ சமாதியம். சிவன் மாதிரி தாங்க இருக்குது. இது 12 இருக்குங்க. 13 11 இருக்குது. அது 12 13 10 ஜீவ சமாதி இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நூறு சுவாமி மலையாம். ஒசூர்லேருந்து கரெக்டாக 70 கிலோமீட்டர் அங்கே இருக்குதுங்க. இதுக்கு முன்னாடி போனது வந்து இளநீர் டெம்பிள். இளநீர் டெம்பிள் வந்து இது பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தான். ஜஸ்ட் இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது. உங்களான பிளேஸ் எல்லாம் வரக்குள்ள செம்மையாக இருக்குதுங்க. ஆஃப் ரோடிங் தான் ஃபுல்லாக வராது. ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடிங் தான். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம்னா மெயின் ரோடு தான். நல்லா தான் இருக்குது. வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்படியே சுற்றி வியூ காமிக்கணும். ஃபுல்லு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஃபுல்லு பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் தாங்க. கோயிலில் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது ஊர்லேருந்து எல்லோரும் சடனாக வந்துட்டு இந்த மாதிரி சாப்பாடு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த கல்லெல்லாம் சிவலிங்கம் அந்த ஸ்டோன் வந்து எந்த மாதிரி எதில் பண்ணுது? கல் லிங்கம் இது கட்டி எவ்வளோ வருஷம் ஆகுது? ஒரு 600 வருஷம். 600 வருஷம் ஆகுதா? ஓகே ஓகே. இது ஃபுல்லாக வுட்டு தானா? வுட்டு சேர்மண். வுட்டு சேர்மண் மண்ணா? ஓகே ஓகே. இது பார்த்தீங்கன்னா வுட்டு அப்புறம் சேர்மண்லேயே கட்டினது. இது லொக்கேஷன் எங்கே இருக்குது? நூறந்த சுவாமி மலை. நூறந்த சுவாமி மலைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா அன்னதானம் இவங்களே பண்ணுறாங்க. நைட் ஸ்டே கூட இவங்க வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படி சுற்றி காணும். அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், யார் வந்தாலும் ஃபுட்டெல்லாம் ஃப்ரீ தான். அன்னதானம் இவங்க பண்ணுறாங்க.
இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம் ப்ரோ. ஸ்டே ஸ்டே இங்கே பண்ணிக்கலாமா? இங்கே பண்ணிக்கலாமா இல்லை மடம் இருக்கும்? இதுதான் இதுதான் ஸ்டேவா? ஓகே ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா இவங்களே ஸ்டே பண்ணுறது அலோவ் பண்ணுறாங்க. அப்படியே அவங்க சுற்றி பார்ப்போம். ஆனால் அந்த காலத்தில் கட்டினது 600 வருஷம் ஆகுதாங்க அதெல்லாம் கட்டி. உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். நம்ம அதெல்லாம் கேமராவில் சார்ஜிங் சொல்லுங்கள். இந்த மாதிரி தான். இது ஃபுல்லாக இப்படி தான் இருக்குதா? என்ன பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் இந்த சேரு மண்ணில் தான் கட்டினதாம்மா அந்த வீடியோலாம். இப்போ அந்த சைட்லேருந்து பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா சேரு மண்ணில் தான் கட்டினதான். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தெரியவே தெரியாது. உள்ளேனா பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குது. இது அந்த காலத்தில் வந்து ஒயர் கனெக்ஷனு ஆ. ஒரே ஒயர் தான் போட்டிருந்தாங்க. ஓகே கம்பா தொட்டா ஷாக் அடிக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே ஓகே ஒரு அண்ணா வந்து கிரீஷ் அண்ணான்னு ஒரு பேர். ஆ. அந்த அண்ணா வந்து எலக்ட்ரிஷியன் பண்ணி மேலே தண்ணி வந்துட்டு ஓடெல்லாம் போட்டு எல்லாம் நீங்களே ரெடி பண்ணதா? ஆமா, சூப்பர் சூப்பர் ப்ரோ. பண்ணி போட்டிருக்கோம். ஓகே ஓகே. புதுசாக பில்டிங் வேறு கட்டியிருக்கோம். இது ஊர் மக்கள் கட்சி பண்ணது இல்லை நீங்கள் பண்ணுறது? இல்லை, ஊர் மக்கள் தான். ஊர் மக்கள் தானா? ஓகே ஓகே. என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். நூர்து சுவாமி டெம்பிள் உங்களுக்கு லொக்கேஷனில் போட்டால் தெரியும். ஒகேனக்கல் போகிற வழியில் ரைட்டில் கொஞ்சம் கட் ஆகணும். நம்ம ஒசூர்லேருந்து ஒகேனக்கல் போகிற வழியில் ரைட்டில் கட் ஆகணும். வெளியில் உள்ள ஸ்டே பண்ண மாதிரியே வாங்க. பசங்க நாங்கள் விட்டால் யாரும் இல்லை. ஃப்ரீடமாக இருந்து ஒரு நாள் நிம்மதியாக இருந்து போகலாம். அதுக்காக இங்கே ஃபோன் நெட்ஒர்க்கும் கிடைக்காது. அதனால இன்னும் ஃப்ரீயாக இருக்கலாம். சரி. இது கோயில் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே தான் இருக்குது. அதனால் ஃப்ரண்ட் வியூ இருப்பாங்க. இதுதாங்க ஃப்ரண்ட் வியூ கோயில். அது பார்த்தீங்கன்னா மடம் அவங்க வந்து ஃபுட்டு அதெல்லாம் டொனேட் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூங்க. ஊருக்குள்ளேயே இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து தான் வரணும். இதுதாங்க ஃப்ரண்ட் வியூ கோயில். என்ன ப்ரோ? வாவியா அப்படின்னு என்ன ப்ரோ? கிணறு. ஓகே ஓகே. அவங்க மொழியில் சொல்கிறாங்க, புரிய மாட்டேது. தண்ணி இருக்கா? எங்க அப்பா தெரியுதா? கேமரா உள்ளே போட்டுறா. தூரங்குதே, ரொம்ப தூரம் இருக்குது. பரவாயில்ல, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. குச்சா நம்ம சீக்கிரம் வந்துடலாம். எவ்வளோ ஆளுன்னு தெரியலையே. உள்ளே போய் தண்ணி எடுத்துனா ஒரு ஜக்கு கயிறு கூட எட்டனா ரெண்டு அப்படி தான் அண்ணாடா போயிட்டு வா. நாம் 2 பேர் இறங்கலாம். யார் இறங்கலாம்? நீ ஸ்டெப்ஸே இல்லை, இல்லை இறங்கலான்ற ஸ்டெப்ஸ்னு இல்லை. இது கயிறு கூட இல்லையா? ಕೈರ್ ಇರ್ತದೆ. ಇನ್ನೊಂದು ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರಲ್ಲ ಗುಹೆ ಇದೆ, ಅದು ಎಷ್ಟು ದೂರ ಆಗುತ್ತೆ? 1 ಕಿಲೋಮೀಟರ್ ಆಗುತ್ತೆ. ಇದೆಲ್ಲ ನಮ್ಮ ಅರ್ಕ್ ವಿಂಟರ್ ಸೀಸನಲ್ಲಿ வரும்.